ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 காப்பியங்கள் முடிச்சாச்சு. சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் அது ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ வந்து 3வதாக பார்க்க போகிறது சீவக சிந்தாமணி. இதனுடைய கதையும் சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சீவக சிந்தாமணி இந்த ஸ்டோரி பார்க்கலாமா? ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டோரி தான், சின்னது தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிந்தாமணி அப்படின்னா என்ன? சிந்தாத மணி. சிந்து மணினா சிந்திரமணி, அதானே? கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல மணின்னா என்னென்னா லைட்டு. ஸோ ஒரு மணி வந்துட்டு நம்ம எதனால் டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டால் தான். ஓகேங்களா? ரெட் கலரில் இருந்தால் அது என்னது? மாணிக்கம். பச்சை கலரில் இருந்தால் மரகதம். ஓகேங்களா? ஸோ நீல கலரில் இருந்தால் கோமேதகம். இப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 நம்ம சொல்கிறதுக்கு ரீசன் கலர். அது வந்து கலராலாம் கிடையாது, அது விடக்கூடிய எமிஷன். லைட்டை வச்சு தான் சொல்கிறோம். லைட்டை எமிட் பண்ணால் அது சிந்து மணி, லைட்டை எமிட் பண்ணலன்னா அது சிந்தாமணி. ஓகேங்களா? இப்படி ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஒளி குன்றாத மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் வேணால் எழுதிக்கோங்க. இது ஒரு கான்செப்டாக சொல்லுவாங்க. இன்னொரு கான்செப்டாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மணி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கருத்து இருக்குது. என்னென்ன? ஒளி குன்றாத மணி, தேவலோகத்தில் உள்ள மணி அப்படின்னு 2 விதமான கருத்து இருக்குது சிந்தாமணிக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2த்துல எது வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இதனுடைய கதை என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு. ஓகேங்களா? ஸோ அந்த நாட்டுடைய மன்னன் சச்சந்தன். ஓகேங்களா? மன்னனுடைய பேர் என்னது? சச்சந்தன். கேரக்டர் 1 by 1 உள் வாங்கிக்கோங்க. அந்த நாட்டுடைய பேர் ஏமாங்கத நாடு. புரியுதுங்களா? நாட்டுடைய பேர் என்னது? நாட்டுடைய மன்னன் சச்சந்தன். ஓகேங்களா? ஸோ 2 கேரக்டர் புரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ சச்சந்தன் பார்த்தீங்கன்னா நல்லா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சச்சந்தன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா நிர்வாகம் பண்ணுறாரு, செமையாக ரூல் பண்ணுறாரு. அந்த நாட்டுடைய அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பேர் என்னென்னா கட்டியங்காரன். ஓகேங்களா? ஸோ கட்டியங்காரன் அப்படின்ற ஒரு அமைச்சர் இருக்கார். அமைச்சர் பேர் என்னது? கட்டியங்காரன். நாட்டுடைய பேர் ஏமாங்கத நாடு. ஓகேங்களா? நாட்டோடைய அமைச்சர் பேர் சச்சந்தன். ஸோ நாட்டுடைய மன்னர் பேர் சச்சந்தன், அமைச்சர் பேர் கட்டியங்காரன். புரியுதுங்களா? ஏமாங்கத நாடு, நாட்டுடைய அரசன் பேர் சச்சந்தன், அமைச்சர் பேர் கட்டியங்காரன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் வர்றாங்க. ஒய்ஃபோட பேர் விசயை. ஓகேங்களா? ஸோ விசயை. சச்சந்தனுடைய ஒய்ஃப் பேர் என்னது? விசயை. சச்சந்தனுடைய அமைச்சர் பேர் கட்டியங்காரன். புரியுதுங்களா? 3 கேரக்டர். நாட்டுடைய மன்னன் சச்சந்தன். ஓகேங்களா? ஸோ மன்னனுடைய ஒய்ஃப் பேர் விசயை. ஸோ அமைச்சர் பேர் கட்டியங்காரன். ஓகே. ஸோ ஏமாங்கத நாடு, நாட்டுடைய மன்னன் பேர் சச்சந்தன், ஒய்ஃப் பேர் விசயை, அமைச்சர் பேர் கட்டியங்காரன். ஓகேங்களா? ஸோ 4 பர்சன் இப்போ வரைக்கும் பார்த்தாச்சு, நாட்டோட சேர்த்து. இப்போ என்னென்னா ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னர் ஒழுங்காக ரூல் பண்ணுறதில்ல. ஸோ ஒய்ஃபோட வெளியே சுற்றுறது அந்த மாதிரி அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ நாட்டை ரூல் பண்ணாமல் நாட்டை யார் பொறுப்பில் விட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டியங்காரன். ஓகேங்களா? அமைச்சர் பொறுப்பில் விட்டுட்டு போகிறாரு நாட்டை. ஓகேங்களா? ஸோ இப்போ நாட்டை பார்த்துக்கிறது யார்? அமைச்சர். ஓகேங்களா? மன்னர் தன்னுடைய ஒய்ஃப் கூட போயிடுறாங்க. இப்போ அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா பல காலமாக அந்த நாட்டை ரூல் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு எதிராக ஒரு படையை திரட்டுறாரு, மன்னர் இல்லாத சமயம். ஓகேங்களா? ஸோ இப்போ படை திரண்டுட்டு வருது, படை இது பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மன்னருக்கே தெரியல இது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசி அந்த மன்னருடைய ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு கனவு வருது. என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரம் ஃபுல்லாக எரிஞ்சு போகுது. அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு மரம் முளைச்சி பெருசாக வளருது. அந்த மரத்தில் 8 மாங்கனிகள் காய்க்குது. ஸோ இதை இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஸ்டோரி? நான் சொன்ன கதையை வச்சு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்கள். பெரிய மாமரம் எரிஞ்சிருது, பக்கத்தில் சின்னதாக ஒரு மாமரம் வருது, அது வந்த உடனே அதில் 8 பழங்கள்
இது காய்ச்சி தொங்குது. ஸோ சொல்லுங்க, கதை என்னது? சூப்பர் சார். ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசிக்கு புரியலை. ஸோ அரசி வந்து தன்னோட ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது, அந்த கனவுல பார்த்தீங்கன்னா பெரிய மரம் எரிஞ்சு போகுது, பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு மரம் வருது, அந்த மரம் நல்லா பெருசாகி அதில் 8 பழங்கள் காய்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசனுக்கு இது புரியல. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு முனிவர்கிட்ட போகிறாங்க. முனிவர்கிட்ட போகும்போது என்னென்னா, அந்த முனிவர் இந்த கதையை கேட்டுட்டு சொல்கிறாரு, பெரிய மரம் எரிஞ்சு போகுதுல்ல, அது நீங்கள், உங்களுடைய அழிவு, நீங்கள் இறக்க போகிறீங்க. சின்னதாக ஒரு மரம் வருதுல்ல, அது உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு பிரசவிக்க போகிறாங்க, அது உங்களுடைய வாரிசு. ஸோ அந்த வாரிசு என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வாரிசு முன்னுக்கு வரும். அப்படி முன்னுக்கு வர்றதுக்காக அந்த வாரிசு 8 கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 8 திருமணம் பண்ணி தான் அவர் அரசாட்சி பிடிப்பார். அந்த 8 திருமணம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 மாங்கனிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டவுடனே அரசனுக்கு ஒரு சைடு ஹாப்பி, குழந்தை பிறக்க போகிறாங்கன்ட்டு, இன்னொரு சைடு தான் இறக்க போகிறேன்ட்டு வருத்தம். பட் இது எதையுமே பார்த்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃப்கிட்ட சொல்லாமல், ஒய்ஃபுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விமான பயிற்சி, இப்போ வந்து நம்ம வெஹிக்கிள் இருக்க மாதிரி அப்போ விமானம் இருந்திருக்குது, இது ஒரு அறிவியல் செய்தியாகவே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த காலத்துலேயும் விமானம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் செய்தி நமக்கு சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றிருக்கு. தன்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விமானத்தை எப்படியெல்லாம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு சச்சந்தன். ஓகேங்களா? ஸோ ஒய்ஃபு விமானத்தை கற்றுக்கிட்டாங்க. ஸோ கட்டியங்காரன் அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லா படையும் திரட்டிட்டு வந்து படையெல்லாம் ஒன்று சேர்த்து போர் புரிய வரான். ஓகேங்களா? ஸோ உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய ஒய்ஃபை அந்த விமானத்தில் ஏற்றி, நீங்கள் விமானத்தில் பறந்து போயிட்டு நான் இங்கே போர் புரிகிறேன் அப்படின்றாங்க. ஸோ ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா விமானத்தை செலுத்துகிறாங்க. ஸோ விமானம் போயிட்டே இருக்குது, கீழே போர் நடந்துட்டு இருக்குது. ஒய்ஃபால் மேற்கொண்டு விமானத்தை செலுத்த முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கீழே ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விமானத்தை ஒரு இடத்துல தரையிறக்குறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா சுடுகாடு. ஸோ சுடுகாட்டில் தரையிறக்கி போகலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளார இவங்களுக்கு பிரசவ வலி வந்துடுது, ஒரு குழந்தையும் பிறந்துடுது. குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க எழுந்து போகலான்ட்டு போயிருக்காங்க. அதோட இவங்க என்ன ஆனாங்கன்றதே யாருக்கும் தெரியல. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா அரசி? இப்போ அந்த குழந்தை மட்டும் இருக்குது. அங்கே மன்னர் இறந்து போயிட்டார். ஓகே, மன்னர் இறந்து கட்டியங்காரன், அதாவது அமைச்சர், நாட்டை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு வணிகன், அந்த வணிகன் வராரு தன்னுடைய இறந்த குழந்தையை புதைக்கிறதுக்காக. ஸோ தன்னுடைய இறந்த குழந்தையை புதைச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. அதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியோடைய குழந்தை. ஸோ அவர் பார்த்தோன்னே தெரியுது இது அரசியோடைய குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அரசி தப்பிச்சு போனதை அவர் பார்த்துருக்காரு. ஸோ அரசியோட குழந்தைன்னு தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணாரு, எடுத்துகிட்டு வந்துட்டு தான் ஒய்ஃப்கிட்ட, கடவுள் நமக்கு கொடுத்த குழந்தை, ஸோ அரசியோடைய குழந்தைய எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட கொடுத்து, கடவுள் நமக்கு கொடுத்த குழந்தை, இந்த குழந்தைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது அரசனுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்ச ஒரே பர்சன் யாருன்னா அந்த குழந்தையோட தந்தை மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அவர் மட்டும்தான் இது அரசனுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாரு. ஓகேங்களா? ஸோ வளர்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஆசிரியர் இருக்கார். அவருடைய பேர் அச்சநந்தி அப்படின்னு ஒரு ஆசிரியர். ஓகேங்களா? ஸோ அந்த ஆசிரியர் தான் இவருக்கு எல்லாமே கல்வியிலேருந்து எல்லாத்தையும் போதிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ கல்வியிலேருந்து எல்லாத்தையும் போதிச்சு இந்த பையனை ஒரு வீரனாக வளர்க்குறாரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன் யார் அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ தான் அந்த நாட்டோடைய அரசனாக இருக்க வேண்டியது. அங்கே இருக்கக்கூடிய கட்டியங்காரன் உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாத்தையும் கொண்டுட்டு இந்த நாட்டை பிடிச்சிருக்கான் அப்படின்னோடனே ஒரு கோவம் வருது. ஸோ இளம் ரத்தம் இல்லையா, எடுத்தோடனே இது கேட்டோடனே நமக்கு என்ன பண்ணும், கொதிக்கும், கோவம் வரும். நான் இப்போவே போயிட்டு அவனை அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு நான் ஆட்சியை பிடிக்கலான்னு போகிறாங்க. ஸோ அது நடக்கிற காரியமா? அவர் ஒரு அரசர், அவர் சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா ஆசிரியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ நீ போனால் உன்னாலாம் அவரை ஜெயிக்க முடியாது, அதுக்குன்னு நிறையா படைகள்லாம் உனக்கு வேணும். இப்போதைக்கு நீ தனியால் தான். உனக்குன்னு ஒரு படையை நீ திரட்டணும்னா நீ என்ன பண்ணணும்னா இளவரசிகளை கல்யாணம் பண்ணணும். அதுவும் ஒரு இளவரசி பத்தாது, 8 இளவரசிகளை நீ கல்யாணம் பண்ணணும். 8 இளவரசிகளை கல்யாணம் பண்ணால் 8 மாமனார், அதாவது 8 மாமனார் யார்? அரசர்கள். அந்த 8 மாமனாரோடைய படையும் உனக்கு வரும். ஸோ நீ எடுத்துகிட்டு போயிட்டு போர் புரிஞ்சா நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அறிவுரை கூறுறாரு. ஓகேங்களா? ஸோ ஆசிரியருடைய அறிவுரைக்கு ஏற்ப என்ன பண்ணுறாரு, 8 இளவரசிகளை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த 8 இளவரசிகளும் சாதாரணமாக கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு நார்மல் மேன் ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஏதாவது ஒரு போட்டி வைப்பாங்க, அந்த போட்டியில் ஜெயிச்சாதான், இல்லைனா இளவரசிக்கும் இளவரசனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஸோ ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியில் ஜெயிச்சாதான் இளவரசியை ஒரு காமன் மேன் கல்யாணம் பண்ண முடியும். அப்படி ஒரு 8 போட்டியில் போய் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு 8 இளவரசியை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த 8 மன்னர்களோட உதவியோட தன்னுடைய நாடு ஏமாங்கத நாட்டுக்கு போயிட்டு கட்டியங்காரனை தோற்கடிச்சு அரசனாக ஆகிறாரு.
ஸோ இவர் யோசிச்சு பார்க்குறாரு, வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அண்ணாமலை மூவியில் பார்த்துருப்பீங்களா, ஃபைனலாக போயிட்டு ஒரு இடத்துல நின்று யோசிச்சு பார்ப்பாரு. அதே மாதிரி இவரும் யோசிச்சு பார்க்குறாரு. இவருக்கு வந்துட்டு எதுவுமே புரியல. நம்ம எதுக்கு பிறந்தோம், ஏன் இப்படி பண்ணுறோம், எதனால் 8 கல்யாணம் பண்ணோம், ஸோ இதனால் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே நான் இங்கே அரசனாக இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவரம் போகிறாரு. ஓகேங்களா? ஸோ துறவரம் போன உடனே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூத்த பையனை அரசனாகிட்டு, ஸோ எனக்கு கல்யாணம் வேணாம், எதுவுமே வேணாம், எனக்கு ஆட்சி அதிகாரம் எதுவுமே வேணான்ட்டு துறவரம் போயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த நூலுக்கு ஒரு நிக்நேமே சொல்லுவாங்க, முக்தி நூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ துறவரம் போயிடுறாரு. இவர்களுடைய கதை அவ்வளோதான் முடிஞ்சிருது. ஸோ இப்போ இவருடைய பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனுடைய சீவக சிந்தாமணி ஓவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சீவக சிந்தாமணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ அரசன், அரசி, அமைச்சர். இங்கே வில்லன் பார்த்தீங்கன்னா அமைச்சன் தான். அரசன் அரசியை கொண்டுட்டு அமைச்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டை பிடிக்கிறான். அரசனுடைய பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு ஒரு ஏழை வீட்டில் வளர்றான். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவனை எப்படி எதிர்த்து அந்த நாட்டை பிடிக்கிறான். இதுதான் ஒரு கதை. தமிழ் சினிமாவில் பல இடத்துல அந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு இதோடைய பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரோடைய பையன் வந்துட்டு தனியாக ஒரு ஏழை குடும்பத்தில் வளர்ந்து திரும்ப போயிட்டு அவன் தான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சீவக சிந்தாமணி அதனுடைய ஆசிரியர் யாருன்னா திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் திருத்தக்க தேவர். ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி நம்ம அவ்வளோவா பார்க்க தேவையில்ல, கொஞ்சம் சின்னதாக மட்டும் பார்த்துடலாம். இவர் எழுதிய நூல்கள் நிறைய இருக்குது. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நரி விருத்தம். திருத்தக்க தேவருடைய நூல்களில் நரி விருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நரி விருத்தம் பார்த்தீங்கன்னா ஏன் எழுதுனாங்கன்ட்டு 2 விதமான கருத்து இருக்குது. அந்த 2 விதமான கருத்தையும் இங்கேயே சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நரி விருத்தம் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டம். புரியும்? சீவக சிந்தாமணியை பற்றின ஒரு முன்னோட்ட கதை நரி விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் முன்னோடின்னு சொல்லிடுங்க. சீவக சிந்தாமணியோடைய ஒரு முன்னோட்டம் தான் என்னது, நரி விருத்தம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நிலையாமையை குறித்து எழுதப்பட்ட நூல் நரி விருத்தம். ஸோ இப்போ சொல்லுங்க, நரி விருத்தத்துடைய ஆசிரியர் யாரு? திருத்தக்க தேவர். நரி விருத்தம் ஏன் எழுதுனாங்க? 2 ரீசன். ஒன்று என்னது, சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டம் அப்படின்னு எழுதினாரு, நிலையாமையை குறித்து எழுதப்பட்ட நூல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நரி விருத்தத்துடைய ஒரு ஐகான். ஓகேங்களா? ஸோ அந்த நூலை எழுதுனது திருத்தக்க தேவர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இவருடைய காலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9, 6, 10ன்னு சொல்லுவாங்க. இவருடைய காலத்தை 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம், இல்லை 10ஆம் நூற்றாண்டு, 2த்துல நீங்கள் எது வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவருடைய காலம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ சீவக சிந்தாமணியோடைய நூல் அமைப்பு பார்த்துக்கோங்க. நூல் அமைப்பு ஓகே, நூலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா 13 இலம்பகங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 13 இலம்பகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனுடைய உட்பிரிவு நம்ம இளம்பகம் நீங்கள் இப்படி ஒரு உட்பிரிவை இப்போ தான் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி காதை அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 13 இளம்பகங்கள். பாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3145 பாடல்கள். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா காதை பார்த்தா ஃபஸ்ட்டு காதை லாஸ்ட்டு காதை பார்ப்போம், கரெக்டுங்களா? சிலப்பதிகாரத்தோடைய ஃபஸ்ட்டு காதை என்னது? மங்கள வாழ்த்து பாடல். லாஸ்ட்டு வரந்தரு காதை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் ஃபஸ்ட்டு விழாவரை, கடைசி பவத்திரம் அருகையான பாவை நோற்ற காதை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இலம்பகம் நாமகள் இலம்பகம், லாஸ்ட் இலம்பகம், கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு, முக்தி அடைகிறாரு, முக்தி இலம்பகம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, ஃபஸ்ட்டு என்னது நாமகள், லாஸ்ட்டு முக்தி. ஸோ மொத்தம் 13. ஓகேங்களா? ஸோ 1 to 13. ஓகேங்களா? 13 இலம்பகங்கள். சரி, ஓகே. இதில் ஒரே ஒரு நிக்நேம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இதில் முக்தி இலம்பகத்தை தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பெயரில் அமைஞ்சிருக்கும். ஆக்சுவலாக மொத்தம் எத்தனை இலம்பகம் இருக்குது? 13. அதில் முக்தி மட்டும்தான் காமன் நேம். மீதி 12 என்ன நேம் இருக்குது? பெண்ணுடைய பெயரில். அது இதனுடைய ஐகான். எழுதிக்கோங்க. ஸோ நூல் அமைப்பு பார்த்துக்கோங்க. எத்தனை இலம்பகம் இருக்குது? 13 இலம்பகம். ஃபஸ்ட்டு எத்தனை? நாமகள், லாஸ்ட்டு முக்தி. ஓகேங்களா? ஸோ இதனுடைய பாடல்கள் 3145 பாடல்கள். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்தி இலம்பகத்தை தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பெயரில் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. ஸோ இந்த நூலோடைய வேறு பெயர், அதாவது சீவக சிந்தாமணியோட வேறு பெயர் எழுதிக்கோங்க. மனநூல், முக்தி நூல், காமநூல். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனநூல், முக்தி நூல், காமநூல். ஓகேங்களா? ஸோ இது வந்து மனநூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 8 கல்யாணம் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் துறவரம் போகிறதுக்காக முக்தி நூல் அப்படின்னு சொல்லி நிக்நேம். இவர் 8 கல்யாணம் பண்ணதால் காமநூல் அப்படின்னு ஒரு நிக்நேம் வந்திருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனநூல், முக்தி நூல், காமநூல். இது 3 பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணியோட வேறு பெயர்கள். அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேறு பெயர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் கதை மாந்தர்கள் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. ஓகே, கதை மாந்தர்கள் கேரக்டர் யார் யாருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன நாடு? ஏமாங்கத நாடு. முதல்ல நாடு எழுதிக்கோங்க. நாடு ஏமாங்கத நாடு. இந்த நாட்டோடைய அரசன் இருக்காரு. அரசன், அரசன் யாரு? சச்சந்தன். அரசி விசயை. அமைச்சர் கட்டியங்காரன். ஸோ கதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவர் தான் வில்லன், அமைச்சர் தான் வில்லன். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் கொண்டுட்டு அரசனாக இருக்காரு. குழந்தை வந்து சுடுகாட்டில் பிறந்திருக்கு. அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தவர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சீவகனுடைய தத்து தந்தை. எனிஒன்? சூப்பர் மேம். யார் சொன்ன? சூப்பர். ஒரு வணிகன். சீவகனுடைய ஆசிரியர் அச்சநந்தி.
சீவகனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சன் நந்தி. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் கதை மாந்தர்கள். ஸோ ஓகேங்களா, ஸோ அந்த 8 கல்யாணம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ஸோ 8 கல்யாணம் பண்ணிவிட்டு தன்னுடைய கட்டியங்காரனை வென்று தன்னுடைய நாட்டை கைப்பற்றுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு முக்தி அடைஞ்சு துறவரம் போயிடுறாரு. ஸோ புரியுதுங்களா? கதை மாந்தர் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாம். நாடு ஏமாங்கதன் நாடு, அரசன் சச்சந்தன், அரசி விசயை, அமைச்சர் கட்டியங்காரன். ஸோ சீவகனுடைய தத்து தந்தை யார்? கந்துக்கடன். அவர் யார்? வணிகன். ஓகேங்களா, சீவகனுடைய ஆசிரியர் அச்சநந்தி. ஓகே, புரியுதுங்களா? இப்போது சீவக சிந்தாமணி நூலுடைய சிறப்புகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லக்கூடிய இந்த அத்தனை வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின். இதில் 1 by 1 இது ப்ரீவியஸ் இயர் அது ப்ரீவியஸ் இயர்னு சொல்ல மாட்டேன். இப்போ நான் எழுதக்கூடிய அனைத்துமே ப்ரீவியஸ் இயர் கொஷின். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லாம் காதை கொடுத்து கேளுங்க. ஓகே, ஸோ இந்த நூலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பதிப்புனா என்னது? புக்காக வெளியிடுறது. ஓகேங்களா, ஸோ புத்தகமாக முத வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் பதிப்பு உவேசா. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உரை நச்சினார்கினியார். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் உரை. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூலோடைய ஆசிரியர் யார்? சீவக சிந்தாமணி ஆசிரியர். ஸோ இந்த நூலையும் ஆசிரியரையும் ஜியு ப்ரமோட் பண்ணியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நூல் என்னது? சீவக சிந்தாமணியும் நூலோடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர். இந்த 2 பேர்த்தையும் யார் ப்ரமோட் பண்ணியிருக்காங்கன்னா ஜியு. புரிஞ்சுதுங்களா? நூல் சீவக சிந்தாமணி, ஆசிரியர் திருத்தக்க தேவர். இந்த 2 பேர்த்தையும் ஜியு போப் ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நூலை பார்த்துடலாமா? ஸோ சீவக சிந்தாமணியை இலியட், ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு நாடக நூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இலியட் மற்றும் ஒடிசி. ஓகேங்களா, ஸோ இலியட் ஒடிசி கூட சீவக சிந்தாமணியை கம்பேர் பண்ணியிருக்காங்க. சொன்னது யாருன்னா ஜியு போப். நூலுடைய ஆசிரியர் யாரு? திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் இல்லைன்னா தமிழ் கவிஞர்களின் இளவரசன். இதை சொன்னது யாருன்னாலும் ஜியு போப். ஸோ அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நூலை பற்றி ஒரு ப்ரமோஷன், நூலுடைய ஆசிரியரை பற்றி ஒரு ப்ரமோஷன். சொன்னது யாருன்னா ஜியு போப். இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நூலுடைய சிறப்பு பார்த்துக்கோங்க. முதல் பதிப்பு யார்? உவேசா. உரை யார்? நச்சினார்கினியார். இலியட் மற்றும் ஒடிசி கூட ஒப்பிட்டு தக்கக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொன்னது ஜியு போப். திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுடைய இளவரசன் சொன்னது யாரு? ஜியு போப். புரிஞ்சுதுங்களா? ஸோ அவ்வளோதான், சீவக சிந்தாமணி முடிஞ்சுது. ஸ்கூல் புக் எங்கே இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. அதோட ஓவர். Seventh old book, 3rd term. Ninth new இயல் 7. ஓகே, ஸோ இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீவக சிந்தாமணி இருக்குது. ஸோ மஸ்ட்டு படிக்க வேண்டிய புக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட சீவக சிந்தாமணி ஓவர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம 3 இது பார்த்துருக்கோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 ரொம்ப 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 ஈஸி. அதுலேயும் வளையாபதி பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட். ஓகேங்களா? வளையாபதி ஓவர். சின்ன கதை தான். ஓகேங்களா? ஸோ அந்த கதை கூட தேவையில்ல, ஜஸ்ட் வளையாபதி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
குண்டலகேசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் குண்டலகேசியும் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட். ஓகேங்களா, மீதி இருக்கக்கூடிய 10 பாயிண்ட் தான். ஸோ 5 o'clock கண்டிப்பாக முடிச்சிடலாம் எல்லாமே. 50 காப்பியங்கள் ஃபுல்லாக ஓவர்.